இந்த வெப் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோரிய மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம, ஜென்ரலா ஒரு ஃபேமிலி அப்டின்னா, அதுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள கூட வந்து கரெக்ட்டா காட்டுறது வந்து எனக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருக்கு. எபிசோட் 21 வந்து ஸ்டார்ட் ஆகுறப்பயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. வீட்ல பசங்க எல்லாருமே வந்து காலையில ரெடியாகி வெளிய வேலைக்கு வந்து கிளம்பிட்டு இருக்க மாரி ஒரு சீன் இருக்கும். அவங்க அந்த குங்குமத்த வந்து வச்சு விடுறதுக்காக போறப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஜெயஸ்ரீ வந்து "ஐய்யயோ! நானே வச்சுக்கிறேன். நீ வச்சு விட்டா பெருசா வச்சு விட்டுருவ" அப்டின்னு சொல்றது. அடுத்து நம்ம ஹரிணி வந்து ஒரு செகண்ட் "ஐய்யயோ! இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது வேணாமே" அப்டின்னு சொன்னது. நம்ம மீரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "அம்மா நீ வச்சு விட்டா நான் என்ன வேணா வச்சுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்லிட்டு, வெளிய போய் அத வந்து அழிச்சிட்டு போறதுன்னு சொல்லிட்டு, இது ஒரு சின்ன சீக்வென்ஸ் மாரி இருக்கும். பட் ஜென்ரலா இதெல்லாம் வீட்ல நடக்கிறது தானே அப்படின்னு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். ஸோ இந்த மாரி குட்டி குட்டி விஷயங்கள் அங்கங்க வைக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்ப நம்ம மலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அவங்க அண்ணன்ட்ட வந்து அந்த கல்யாண விஷயமா பேசிட்டாங்க தெரியுமா? அதாவது கீர்த்தி அண்ட் ஜெயஸ்ரீ ரிலேட்டடா. ஸோ அதுக்கு வந்து கூப்ட்டு நம்ம வந்து நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு வர சொல்லிறலாம். ஜாதகம் வந்து மேட்ச் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி அவங்க அந்த டாபிக்க பேசுறாங்க. அண்ட் அதே மாரி அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணியும் சொல்றாங்க. ஆனா அந்த அண்ணன் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடாம அந்த சஸ்பீஷியஸான அந்த ஒரு இத வந்து அவங்க வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்னடா இது திடீர்னு எப்படி இவங்க ஓகே சொன்னாங்க? அவங்களுக்கு எப்படி திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சு? அப்படிங்கிறது மட்டும் அவங்கள இன்னமுமே பாதர் பண்ணிட்டு தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா வந்து ஒரு கிளையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவாருங்க. இது வந்து ரொம்ப லாங் டர்ம் வரக்கூடிய கேரக்டரா? இல்ல இப்ப இந்த எபிசோடோட முடிஞ்சிருமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தங்கம் அப்படின்றாங்க. பார்த்தா பெரிய டான் அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா அவங்க ஒருத்தர் அப்படி அரையிற மாரி ஒரு சீனு. அங்க தான் வந்து இன்ட்ரோவே வைப்பாங்க. ஜென்ரலா ஒரு டான் அப்படின்னாலே வந்து அவங்கள காட்டுறப்போ யாரையாவது அடிச்சுக்கிட்டு இருக்க மாரி தான் காட்டுவாங்க. அதே மாரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்கிறப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஆன்டி அப்படின்னு சொன்னதுக்கு, "என்னது ஆன்டியா? என்ன வந்து அக்கான்னு கூப்பிடு. அதுதான் என் பிராண்டு" அப்படின்லாம் வேற சொல்லுவாங்க. அண்ட் "என் பொண்ணுகிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கோப்பா" அப்படின்னுவாங்க. இப்ப என்னன்னு பார்த்தா, மீனு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கேரக்டர உள்ள கொண்டு வராங்க. இந்த மீனு கேரக்டர் எனக்கு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த குடுத்த அந்த ஸ்லோமோ இன்ட்ரோலாம் வச்சு பார்க்குறப்போ, இவங்க கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ்ல ஒரு பெரிய பார்ட்டா தான் இருக்க போறாங்க போல அப்படின்ற ஒரு ஃபீல தான் குடுத்துச்சு. ஆனா ஏன்னு தெரியலங்க, இவங்க எல்லா பேரையும் எம்லயே வைக்கிறாங்க. மது, மலரு, மீனு, மீரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்குறப்பவும் சரி, ரிவ்யூ பண்றப்பவும் சரி, பேர் அப்படி இப்படி கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஜெயஸ்ரீ இருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து அந்த பாஸ்ட்ல நடந்த அந்த ஒரு இம்பேக்ட் இன்னும் அவங்க போவே மாட்டேங்குது. இவங்க வந்து ஒரு லாயரா எப்படி கேஸ் எடுத்துலாம் நடத்த போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஒண்ணு வரும். என்னன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிருச்சுன்றத மறைச்சு என்ட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு அவர் கேட்பாரு. இவங்க எடுத்தோனயே பார்த்தீங்கன்னா வந்து, "ஓ கல்யாணம் ஆயிருச்சா? பாய் ஃப்ரெண்ட் இருக்கா?" இதெல்லாம் பார்க்காம, விசாரிக்காம நீங்க எப்படி பண்ணுவீங்க? நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க எப்படி பழிய தூக்கி அவங்க மேல போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டிம் கார்ட் ப்ளே பண்றீங்களான்னு, அவங்களோட பாஸ்ட்ல நடந்த அந்த ட்ராமாவ எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல காட்டுவாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, "ஏங்க நான் நியாயம் கேட்க வந்திருக்கேங்க. தப்பு பண்ணது அவங்க" அப்படின்னுவாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிணி அண்ட் சித்தார்த்துங்க. பாவங்க சித்தார்த் அவரும் எவ்வளவு தான் பொறுமையா இருப்பார் அப்படிங்கிறது தெரியல. ஹரிணி பாயிண்ட் ஆஃப் வியூல ஓரளவுக்கு புரியுது. அதாவது அவங்களுக்கு வீட்ல வந்து இப்ப எக்கச்சக்க பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? மெயினா அவங்க அப்பா ரிலேட்டடா தான். ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணாம நம்ம எப்படிடா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சித்த பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க வந்து ஏதோ ப்ராஜெக்ட்டுக்காக கார்ல ஒண்ணா போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹரிணி பார்த்தீங்கன்னா, வெறும் ப்ராஜெக்ட் பத்தியே பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம சித்தார்த் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்ப கார்ல போறோம்ல, எங்க லஞ்ச் சாப்பிடலாம், இந்த இடத்துல நல்லாருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட் நல்லாருக்கும், இந்த ஐட்டம் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபுல்லா அவங்க வந்து ஒரு டேட்டுக்கு வந்த மாரியே வந்து பேசிட்டு இருப்பாரு. ஸோ இதுல டென்ஷன் ஆயி நம்ம ஹரிணி கார்லேருந்து இறங்கி கோவமா வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாயி அவங்க ஆட்டோல ஏறி போயிடுறாங்க. ஸோ இப்ப இத வந்து தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, சித்தார்த்தோட அப்பா பார்த்துட்டே இருக்கிறாரு. அண்ட் அதே மாரி வீட்ல போயிட்டு மறுபடியும் அவர்ட்ட வந்து கேட்பாரு. டைரக்ட்டா சித்தார்த்த கேட்பாரு. "உனக்கு என்ட்ட ஏதாவது சொல்லணுமாப்பான்னு?" அங்கேயும் நல்லா தெரியுது இவருக்கு அப்பா என்ன கேட்குறாங்கன்னு. ஆனா அவர் அந்த இடத்துல வந்து, "ஆமாப்பா, பாத்ரூம்ல வந்து டேப் கொஞ்சம் லீக் ஆகுதோ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஏதோ ஒண்ண சொல்லி அவர வந்து மொக்க பண்ணி விட்டுருவாரு. அண்ட் இவரு போயிட்டு திரும்ப அவன் ஒய்ஃப் கிட்ட அதாவது சித்தார்த்தோட அம்மாட்ட பேசுற அந்த சீக்வென்ஸ் அவங்க அம்மா வந்தாலே செம ஃபன்னா ஆயிருதுங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து, "என்ன நீங்க இதுக்காக ஒரு டீமே வச்சு வேல பார்ப்பீங்க போல இருக்கு. உங்களுக்கு வேற கேஸே கிடைக்கலையா? உட்காந்து இதையே பார்த்துட்டு இருக்கிறீங்க." அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவங்க அம்மா சமாளிப்பாங்க. ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நல்லா ஃபன்னா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிஜா வந்து அவங்களோட அந்த கடைக்கு போறாங்க. துணி கடைக்கு போறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு தெளிவானா, அங்க வொர்க் பண்றவங்க போயிட்டு இந்த மாரி கிரிஜா மேடம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நம்ம சண்முகம் என்னதான் உள்ளுக்குள்ள பக்குன்னு ஷாக் ஆனாலும் வெளிய காட்டிக்காம, "எந்த கிரிஜா?" அப்படின்னு கேட்பாரு. "பரவாயில்லையே ரொம்ப தெளிவா இருக்கீங்களே" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. "ஓ அந்த கிரிஜாவா? சரி வர சொல்லுங்க" அப்படின்னுவாரு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "கடைக்கு என்ன ஆளே வரமாட்றாங்க. நீங்க வந்து இன்டீரியர்ஸ் மாத்துங்க. இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் வேணா பண்ணி குடுக்கவா?" அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. இவரு வந்து, "எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அதெல்லாம் நான் வந்து கடைக்குள்ள யாரையும் விடமாட்டேன்னு தெரியும்ல." அப்படிங்கிற
மாரிலாம் இவரு பேசி அவங்கள அனுப்பிருவாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மீரா அண்ட் அஸ்வின். எனக்கு என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல காட்டுன அளவுக்கு நம்ம அஸ்வின இப்ப டாக்ஸிக்கா காட்டவே மாட்றாங்க. ஸ்டார்ட்டிங்லலாம் பயங்கர மோசமா காட்டுனாங்க தெரியுமா? அவரு வந்தாலே அப்படியே இரிட்டேட் ஆகும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சமா அப்படி டாக்ஸிக்கா இருக்க மாரி தான் காட்டுறாங்க. ஸோ என்ன மேட்டர்னா 7 அரியர் வச்சிருக்கிறாரு. அவர் ரிசல்ட் வந்துருச்சு. அவரு கிளியரே பண்ணல. அண்ட் அத வந்து காட்டுவாங்க தெரியுமா? அதாவது அத பத்திலாம் கவலையே இல்ல. எனக்கு வந்து கிரிக்கெட் தான் எல்லாமே அப்படிங்கிற மாரி. இந்த சைடு நம்ம மீரா பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னப்போ மட்டும் அவருக்கு டக்குனு ஈகோ ட்ரிகர் ஆயிரும். "ஓ! நீ உஷாரா தான் இருக்க. நீ மட்டும் படிச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்ட." அப்படிங்கிற மாரி வந்து அதுக்கு மட்டும் வேகமா வருவாரு. ஸோ ஓகே. அந்த பழைய அஸ்வின் கொஞ்சம் உள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி வந்துட்டு போவாரு. அண்ட் இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து வீட்ல சொல்றது, அதுவுமே நான் சொன்ன மாரி அந்த குட்டி குட்டி விஷயங்கள்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா அதாவது மலர் வந்து அத கேட்டோனே ஃபர்ஸ்ட் அவங்க அந்த அளவுக்கு அவங்க டக்குனு எக்ஸைட் ஆவுறது. இன்ஃபாக்ட் அவங்க சர்ப்ரைஸ் ஆயிருவாங்க. "நிஜமாவா? கிளியர் பண்ணிட்டியா? ஐய்யயோ! சூப்பர்" அப்படிங்கிற மாரிலாம். "மார்க் எவ்வளோ?" அப்படின்னு கேட்கிறப்போ, மார்க்லாம் கேட்கக்கூடாதுன்னா, "அப்ப மார்க் கம்மியா தான் வாங்கியிருக்க." ஸோ இதெல்லாம் ஒரு மாரி நல்லா ரியலா நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ எபிசோட் 21ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 22ல என்ன நடந்துச்சுன்னு ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.